நான் டாக்டர் எம் ஜோ கௌஷிக், ஆண்ட்ராலஜிஸ்ட் இங்கே நாகர்கோவில் கேரளிங் ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ரிவிஷன் பினைல் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணவங்க கூட நம்ம இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணி அந்த இம்ப்ளான்ட்ஸை வெளியெடுத்து நம்ம இங்கே வந்து இப்போ செகண்ட் ரிவிஷன் சர்ஜரி நம்ம பண்ணியிருக்கோம், ரிஜிட்டல் மேலியபிள் பினைல் இம்ப்ளான்ட். ஸோ அதாவது லைஃப் டைம் வாரண்டி உள்ள ஒரு பினைல் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவங்க எப்படி இங்கே வந்தாங்க, ஸோ இங்கே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட்ஸ் இருந்துச்சா, அவங்கக்கிட்ட அவங்க கேட்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு 6 வருஷமாக எனக்கு ப்ராப்ளத்தினால தனியாக போகணுன்னு ஒரு நாள் போனேன் ஒரு டாக்டர்கிட்ட. அவர் பார்த்ததுக்கு எல்லாம் என்னை கேட்டார், கல்யாணம் ஆச்சு எல்லாம் முடிஞ்சுட்டேன். சரி சின்ன ஒரு பிளேட் மாதிரி வச்சிடலாம், இல்லை நீட்னாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி சார் படித்தவங்க சொல்லும்போது நம்ம என்ன கேட்குறது, சரிங்களா அது அறியாமல் ஏதாவது பண்ணிட்டோம். ஒரு வருஷமாக 6 மாதமாக அது பார்த்துருந்தேன். 6 வருஷம் பார்த்துருந்து எனக்கு அந்த ஒரு திருப்தி இல்லை, அந்த வலியும் வேதனையும் அந்த ஒரு எழுச்சியே இல்லை. அதனால் மறுபடியும் போய் அவர்கிட்டே போயிட்டு, சார் இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்கன்றேன். எடுத்துருங்க எதனால என்னன்னு சொன்னாங்க. இல்லை சார் எனக்கு வேண்டாம், இல்லை இருக்கலே ரொம்ப மாசமாக இருந்தது. பரவாயில்ல இருக்கட்டும் சார், எடுத்து விட்டுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் எடுத்து விட்டு க்ளீன் ஆச்சு. நானும் ஒரு 3-4 வருஷமாக ஆளுகளை தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நாகர்கோவில் சார்கிட்ட ஒரு வருஷம் பொறுத்து அந்த யூடியூப்பில் லைனை பார்த்துக்கிட்டு சார் டக்குன்னு வந்தார். நம்ம சார் வந்து பார்க்கும்போது நம்ம சரியான நானும் 1 வருஷமாக அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா. ஏன்னா மறுபடியும் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு மறுபடியும் மாட்டேன். நேரம் இங்கே வந்தேன், திங்கக்கிழமை வந்தேன், திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை வந்தேன். நல்லபடியாக எல்லாமே செக் பண்ணார், சுகர் எல்லாம் செக் பண்ணார், ரத்த டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க, கிளியராக இருக்குது சார், நல்லா பண்ணிக்கலாம் சார்ண்டாரு. ரைட் சார், அதே விட பண்ணிக்கோங்க எனக்கு அப்படின்னு வந்தேன். பார்த்து கொஞ்சம் 6 நாள் ஆச்சு இது வரைக்கும் பண்ணி. 1 நாள் 2 நாள் கொஞ்சம் சின்ன வழியாக இருந்தது, போகப்போ சரியாச்சு, நல்லா பார்த்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, நல்லா எழுச்சி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே உள்ள சிஸ்டர்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்ல பிள்ளைங்க, நம்ம மகள் மாதிரி தான், சிஸ்டர்னு சொல்லக்கூடாது, நம்ம மகள் மாதிரி தான். நம்ம வீட்டுக்கு அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அந்த முறை செஞ்சாங்க. அவங்க காசு பணத்துக்காக பார்க்கல, மக்களுக்கான ஒரு இதாக செய்கிறாங்க. நம்ம 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாராக இருந்தாலும் போய் தெரியாமல் போய் எங்கேயும் போய் சிக்கல் மாட்டிக்கிறாங்க. நம்ம கேரளிங் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, நம்ம சாரை பாருங்கள், நல்லபடியாக ஆரோக்கியமாக அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவார், இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு. கரெக்டாக சொன்ன மாதிரி பாயிண்ட் கரெக்டாக கண்டு செஞ்சு விட்டார். எனக்கு திருப்தி ஆச்சு. எல்லாத்துக்கும் மக்கள் வணக்கம். தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் மொத்தம் எங்க இருந்தாலும் நேரில் அங்கே வாங்க, சிரமம் பார்க்காதீங்க, தூரத்தை பார்க்காதீங்க, சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, கிளியராக உங்களுக்கு செக் பண்ணிட்டு தெளிவான வார்த்தை கட்டணும். பிடிச்சா நீங்க பண்ணுங்க, இல்லைன்னு வேண்டாம். வந்தவங்க யாரும் திரும்பி போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது, நல்லா பழகுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மையிலே அது திருப்தி. காலத்துக்கு நம்ம பதில் சொல்லணும். சரி, ரொம்ப நன்றிங்க. ஸோ நீங்களும் சந்தோஷமா திருப்பி போறதா எங்களுக்கும் வேணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.